guys, welcome to Goodwill Sounds. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பீக்கர் பேக்கேஜஸில் இலாக்கில் 9.0, ஃபோக்கலில் 5.0 அண்ட் வந்து சென்டர் ஸ்பீக்கர்ஸ் பார்க்க போகிறோம். ஜேபிஎல்ல சென்டர் ஸ்பீக்கர், பிஎன்டபிள்யூவில் சென்டர் ஸ்பீக்கர் அண்ட் ஆங்கியோவில் பட்ஜெட் ஸ்பீக்கர்ஸ் 5.0 பேக்கேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இலாக்கில் வந்து ஒரு 9.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ் எக்ஸப்ட் டவர் ஸ்பீக்கரை தவிர வேறு எல்லாமே ஆண்ட்ரூ ஜோன்ஸ் டிசைன் பண்ண ஸ்பீக்கர். ஆண்ட்ரூ ஜோன்ஸ் வந்து ஹேண்ட்மேட் ஸ்பீக்கர் டிசைன் பண்ணுறவர். அது ஹீ இஸ் எ ப்ரொஃபஷ்னல். பயோனியருக்கு ஆண்ட்ரூ ஜோன்ஸ் டிசைன் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இலாக்கும் ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோட சவுண்ட் குவாலிட்டி. இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் குவாலிட்டி டு த ரேஷியோ ஆஃப் உங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட் கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறது இலாக்கில் 147 அப்படின்ற மாடல். இது வந்து ஒரு 2.5A ஸ்பீக்கர்ஸ், ஜெட்டு ட்வீட்டர்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரிப்பன் ட்வீட்டர் தான். ரிப்பன் ட்வீட்டர் எப்படின்னா உங்களுக்கு அந்த ஹை ஃப்ரீக்வன்சிலாம் கொஞ்சம் கிளியராக கேட்கும் டவரில். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஸ்டீரியோ கேட்குறீங்கன்னா பவர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா 20 to 120 வாட்ஸ் வரும். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் 38 Hz to 50 kHz இருக்குது. அண்டு இலாக்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் வந்து வுட் ஃபினிஷில் இருக்குது. DB61 மாடல். இது ஆண்ட்ரூ ஜோன்ஸ் டிசைன் பண்ணுது. 6.5 இன்ச்சு ஸ்பீக்கரு, ஒரு 1 இன்ச் ட்வீட்டர் வரும். இதோட பவர் ஹேண்ட்லிங்கும் 120 வாட்ஸ் வரும் 6 ohmஸுக்கு. அண்டு இலாக்கில் அடுத்து பார்க்குறது வந்து சென்டர் ஸ்பீக்கர் வரும். சென்டர் ஸ்பீக்கர் வந்து DC51 அப்படின்ற மாடல். இது வந்து 6.5 இன்ச்சு ஸ்பீக்கரு. அண்டு இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் வரும். 45 to 20 kHz வரும். அண்டு அடுத்து வந்து இலாக்கில் வந்து DB41 அப்படின்ற புக் ஷெல்ஃபு, 4 இன்ச்சு புக் ஷெல்ஃபு, சரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே பார்க்குறது வந்து உங்களுக்கு DA41 அப்படின்ற மாடல். அது வந்து அட்மாஸ் அப்ஃபயரிங் ஸ்பீக்கர், 80 வாட்ஸ் வரும். மற்றது எல்லாமே 120 வாட்ஸ் வரும். எக்ஸப்ட் வந்து உங்களுக்கு அட்மாஸ் அப்ஃபயரிங் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து 120 வாட்ஸ் வரும். அப்ஃபயரிங் மட்டும் உங்களுக்கு 80 வாட்ஸ் வரும். இதை நீங்கள் ஸ்லாண்டிங்காக சரவுண்ட் பேக் ஹைட்டாக யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் ஹைட்டாக யூஸ் பண்ணலாம், டில் பண்ணலாம். அட்மாஸ்க்குன்னு டிசைன் பண்ண ஸ்பீக்கர். யூ கேன் யூஸ் இட் அஸ் அ ஹைட் ஆல்சோ. நீங்கள் சரவுண்ட் ஹைட்டாக யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் ஹைட்டாக யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். அடுத்து பார்க்குறது ஃபோக்கலில் வந்து ஒரு 5.0 பேக்கேஜ். ஆக்சுவலாக இந்த டவரை நம்ம ஸ்டீரியோக்காக எடுத்திருந்தோம். இப்போ இதுக்கு வந்து சரவுண்டும் சென்டரும் இன்னொரு கஸ்டமர்கிட்ட இருந்தது. இது அப்படியே ஒரு 5.0 பேக்கேஜாக நம்ம இப்போ சேல் பண்ணுறோம். இது வந்து நல்ல காம்பினேஷன். SR700 வந்து சரவுண்டும், CC800V அப்படிங்கிற சென்டர் ஸ்பீக்கரும் நம்ம வந்து இதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மேட் இன் ஃப்ரான்ஸ் வரும். உங்களுக்கு ப்ரொஃபைல் 918ன்றது வந்து அவார்ட் வின்னிங் மாடல், எஸ்பெஷலி ஃபார் ஸ்டீரியோ. இதோட டிசைனே ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக ஃப்ரண்ட்டில் ஒரு வந்து அப்படியே இறக்கமாக வரும். மல்டிஃபோர்டு MDF கேபினட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஸ்பீக்கர்ஸு. மியூசிக் லிசனிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 6.5 இன்ச்சு ஊஃபர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும், லைக் 40 to 30 kHz வரைக்கும் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ மேஜர் பேஸ் போர்ஷன் வந்து ஒரு ஊஃபர் கவர் பண்ணுறதுக்காகவும், அந்த இன்னொரு 6.5 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து மிட் பேஸ் கவர் பண்ணுறதுக்காகவும், ஹை ஃப்ரீக்வன்சி வந்து ட்வீட்டர் கவர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நல்லாயிருக்கும், எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ கேட்குறதுக்கு. அடுத்து பார்க்குறது வந்து ஃபோக்கலில் வந்து கோரஸ் CC800V. இது 2 6.5 இன்ச்சு மிட் பேஸ் ட்ரைவும், ஒரு வந்து 1 இன்ச் ட்வீட்டரும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு டூ வே ஸ்பீக்கர்ஸ், 8 ohm ஸ்பீக்கர்ஸ். நான் ஃபோக்கலில் சொல்கிறது எல்லாமே 8 ohm ஸ்பீக்கர்ஸ். 91 dB வரைக்கும் சென்சிட்டிவிட்டி இருக்குது. 100 வாட்ஸ் நாமினலும் 150 வாட்ஸ் பீக்கும் கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் ஃபினிஷில் வரும். நமக்கு வந்து அவுட்டர் ஃபினிஷ் வந்து கிளாஸ் ஃபினிஷில் வந்துடும். மேட் இன் ஃப்ரான்ஸ் வந்துடும். இதுவும் ஃபோக்கலில் சில இது வந்து சைனா போட்டு சைனீஸ் கம்பெனி போட்டு ஏமாத்துறாங்க. பட் இப்போ அவ்வளோவா வர்றதில்ல. முன்னாடி மார்க்கெட்டில் வந்தது. இது பியூர்லி மேட் இன் ஃப்ரான்ஸ் வந்து வருது. அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக்கலில் SR700 அப்படிங்கிற மாடல். இது வந்து இது கிரில் போட்டு நம்ம எப்படி அவுட்டர் லுக் இருக்குன்றதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா SR700 சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. இதுவுமே டிசைன் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதோட
சரவுண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோக்கல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மிட்ரேஞ்செலாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கவர் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸு. உங்களுக்கு பிராண்டு தெரியும், ஃபோக்கல் பிராண்டு எவ்வளோ வேல்யூ உள்ள பிராண்ட் அப்படின்ட்டு. ஸோ 5.0 பேக்கேஜ் இருக்குது. இது வந்து சரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-வே ஸ்பீக்கர் தான். 6.5 இன்ச் பாலிகிளாஸ் ஊஃபர். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிகிளாஸ் ஊஃபர் தான் பண்ணுவாங்க, ஃபோக்கல் மெயின்லி. அண்டு சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 90 dB, 100 வாட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து கிரில் போட்டு எப்படி அவுட்டர் லுக் இருக்குன்றதுக்காக எடுத்திருக்கோம் ஃப்ரண்ட்டில். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மானிட்டர் ஆடியோவில் ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ். இது மாஸ் 2G அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பார்க்க குட்டியாக இருக்கும் சேட்டலைட்டு, ஆனால் சவுண்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து 80 வாட்ஸ் கவர் பண்ணும் சேட்டலைட்ஸ்லாம். உங்களுக்கு சப்வூஃபர் வந்து உங்களுக்கு 150 வாட்ஸ் கவர் பண்ணும், 8 இன்ச் சப்வூஃபர். இதில் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி க்ளீன் பண்ணும் போது என்னென்னா ஸ்டாஃப் வச்சு க்ளீன் பண்ணோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிரிண்டட் இது பெயிண்ட் வரும், பிரிண்டட் டிசைன். இது வந்து இதில் வந்து ஆல்கஹால் உள்ள சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த எழுத்தெல்லாம் வந்துடும். இது ஏன்னா நார்மல் பெயிண்ட்டு கிடையாது, இது எல்லாமே பிரிண்டட்னால ஈஸியாக ஆல்கஹால் சொல்யூஷனுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்த மிஸ்டேக். மற்றபடி இது புது கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,000 வரும். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு பில்லு இருக்குது, வாரண்ட்டி இருக்குது. ஸ்டில் வந்து உங்களுக்கு 4 months வாரண்ட்டி இருக்குது. மானிட்டர் ஆடியோ இந்த 5.1க்கு 4 months வாரண்ட்டி இருக்குது, பில்லு இருக்குது. அண்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் ரூம்ஸ்க்கெலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு ஸ்மால் சைஸ் ரூம், ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், ஒரு மினி ஹால், ஒரு 10x16 ஒரு 10, 14, 10, 12 அந்த மாதிரி ரூம்ஸ்க்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பிஎன்டபிள்யூவில் ஒரு சென்டர் ஸ்பீக்கர். மாடல் பார்த்தீங்கன்னா LCR 60ல் S3 சீரீஸ் 3 அப்படிங்கிற மாடல். இது வந்து 120 வாட்ஸ் வரும், 8 ohmsக்கு. நல்ல ஸ்பீக்கர். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா JBLல ஒரு 520C ஸ்டூடியோ சீரீஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வாய்ஸ் த்ரோவுக்கு. இது பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வரும், 2 4-inch டிரைவ் வரும். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 60 to 40 kHz வரும். இதுவுமே பாலி ப்ளஸ் இருக்கும். சைடில் இது ஒரே ஒரு டென்ட்டு மட்டும் இருக்குது JBLல, மற்றபடி எங்கேயும் உங்களுக்கு டேமேஜஸ்லாம் கிடையாது. அண்ட் பிஎன்டபிள்யூவில் எந்த டேமேஜஸும் கிடையாது. அண்ட் JBLலை பொறுத்த வரைக்கும் பாலி ப்ளஸ் ஊஃபர் டிசைன் பண்ணியிருக்காங்க இவங்க. அந்த மெட்டீரியலை சேம் லைக் வந்து உங்களுக்கு ஃபோக்கல் மாதிரி இவங்க பாலி பிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும் இதோட சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சென்டர் ஸ்பீக்கர் தனியாக வாங்கணுன்னீங்கன்னா நீங்கள் இது வாங்கலாம். இதில் நீங்கள் பயாம்பிங் பண்ணிக்கலாம், JBLலையும் பண்ணிக்கலாம், பிஎன்டபிள்யூலையும் பயாம்பிங் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி இன்னுமே நல்லாயிருக்கும். இது 6 ohms, JBL 6 ohms. பிஎன்டபிள்யூ வந்து உங்களுக்கு 8 ohm ஸ்பீக்கர்ஸ் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா JBLோட ப்ரைஸ் வந்து 17,000 வரும். பிஎன்டபிள்யூவோட ப்ரைஸ் வந்து 23,500 rupees வரும். பார்க்குறது ஆங்கியோவில் ஒரு 5.0 பேக்கேஜ். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா SKF 770 சீரீஸு. 130 வாட்ஸ் வரும், 8 ohmஸில் உங்களுக்கு. அண்டு சென்டர் பார்த்தீங்கன்னா SKC வரும் 770. சரவுண்ட் பார்த்தீங்கன்னா SKR 770 வரும். இது 5 ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா 8 ohmஸில் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். 130 வாட்ஸ் வரும் எல்லாமே. 5 ஸ்பீக்கருமே 130 வாட்ஸ் வரும். ஸோ இதுவுமே வந்து ஒரு நார்மல் சைஸ் ரூமுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஹால் அந்த மாதிரி கவர் பண்ணாது. ஸ்டில் வந்து எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, சில பேர் வந்து
ஸ்பீக்கர்ஸ் வந்து பெரிய ரூம்ஸ்க்கு செட் ஆகும்னு வாங்குவாங்க. அந்த மாதிரி நம்ம ராங்காக கைட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ரூமுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கனாலே 13,000 தான்.